அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம், நம்ம அடுத்தவங்களை துன்புறுத்தணும்னு நினைக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தான் அந்த இறைவனை நினைக்காத நொடி அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே இதெல்லாம் யோசிக்க தோணும். இந்த நொடி நான் சிவனுடன் கலந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றிட்டாலே அது அற்புதமான வரப்பிரசாதம் ஐயா. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். யோசிப்பது தேவையில்லாதது, கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். உன்னுள் இருக்கின்ற அந்த சிவத்தை உணர்ந்து கொண்ட பின்னர் இந்த பிரபஞ்சத்தில் அதை விட பெரிது எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்த பின்னர் எதுவுமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால தான் நம்ம சொல்கிறது, நம்ம தெரியாமல் இதுவரையிலும் நிறைய பாவங்களோ தவறுகளோ செய்திருந்தாலும் அந்த தவறுகள் பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழி இந்த உலகத்தில் உள்ளதென்றால் அது சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானை நினைத்து கொண்டு சிவமந்திரத்தை சொல்லி சிவனாகவே சிவனுடன் இணைந்திருப்பது மட்டும்தான் அதற்கான ஒரே வழி அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. வினைகளை போக்குபவனே எம்பெருமான் சிவபெருமான் தானே, வினைகளை உண்டாக்குவதும் அவர் தானே. அவரை நினையாத போது வினைகள் உங்களுக்கு உண்டாகிறது, அவரை உணர்ந்த பின்பு வினைகள் கழிந்து விடுகின்றது. அவ்வளோதான் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धुम्